மாவோவுக்கு குழந்தை பிறக்குது. லாங் மார்ச், நீண்ட நெடிய பயணத்துல அந்த குழந்தையை வளர்க்க முடியாது. ஒரு ஏழை விவசாயிக்கு தன்னுடைய குழந்தையை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதிபர் ஆன பிறகு குழந்தையை தேடுறாரு. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. அப்போ சீனாவை மீட்டெடுத்தது கம்யூனிசம், மாசேத்துங். நீங்க ஒரு பெரிய ஒரு நகரத்துக்கு இந்த லாங் மார்ச் படை கடந்து வருது. கடந்து வருகிற பொழுது அந்த நகரம் முழுக்க விபச்சாரம் தான், வேற தொழிலே இல்லை. அப்போ இதை ஒழிப்பதற்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இவருக்கு அந்த கடமை இருக்கு. மாசேத்துங் 20,000 பெண்களுடைய தொழில் என்னன்னா உடலை விற்பது. லாங் மார்ச் புரட்சி குழு 1.5 லட்சம் பேர் அங்க தங்குறாங்க. இதை எப்படி ஒழிப்பது? இதை பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. இதை ஒழிச்சே ஆகணும். எனக்கு நாளைக்குள்ள நான் இங்கிருந்து கிளம்பும் போது இதுக்கு ஒரு முடிவு தெரியணுங்கிறார். நமது போர் வீரர்களே, புரட்சியாளர்களே, இத்தனை பெண்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றோம். ஒரே நாள்ல அந்த நகரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த புரட்சியாளருடைய மனைவியை மாறிடுறாங்க. இதுதான் கம்யூனிசம்.